ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் பார்க்க போற பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமானும் புலித்தோலும். எதற்காக சிவபெருமான் புலித்தோலை உடுத்திருக்காரு அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். சிவபுராணத்தின்படி சிவபெருமான் அடிக்கடிக்கு பூமிக்கு வந்து சுத்தி பார்த்துட்டு போவாரு. அந்த மாதிரி டைம்ல சிவபெருமான் காட்டுக்குள்ள வந்திருக்காரு. காட்டு வனப்பகுதியில பாத்தீங்கன்னா அங்க இருக்க ரிஷிகளும் முனிவர்களும் வந்து குடும்பத்தோட வந்து ஒற்றுமையா வந்து சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. ஆனா சிவபெருமான் வந்து பிறந்த மேனியில தான் வந்து அவர் வந்து இருப்பாரு. சோ அதை பத்தி அவர் கவலைப்பட்டது கிடையாது. சிவபெருமானுடைய கவர்ச்சிகரமான உடல் வந்து எல்லாரையும் வந்து ஈர்க்க ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம ரிஷிகளுடைய மனைவிகள் வந்து மெய் மறந்து அவங்களே அறியாம அவங்க வந்து சிவபெருமானை வந்து ரொம்ப பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த ரிஷிகள் அவருக்கு ஒரு பாடம் புகுட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் போற இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா குழி தோண்டி வச்சிருக்காங்க. அதே மாதிரி சிவபெருமான் அந்த குழிக்குள்ள விழுந்துட்டாரு. காட்டுல இருந்த புலிய பாத்தீங்கன்னா வந்து ஓபன் பண்ணி விட்டுட்டாங்க.